அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாய வித்மகே வகரதுண்டாய தீமகி தன்னோ தன் பிரஜோதயாத். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமக. மாதா பிதா குரு தெய்வம் இவரோட ஆசியுடனும் எம்பெருமான் கருப்பனும் தாய் காளிகா தேவியின் அனுக்கிரகத்துடனும் திரு செந்தூர் ஆண்டவரின் ஆசியுடனும் இன்னைக்கு தாராபலன் வரிசையில இன்னைக்கு அனுச நட்சத்திரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். அனுச நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு கோச்சார சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரங்களில் போகும்போது எந்த மாதிரியான சுப விஷயங்களை செய்யலாம், எந்த விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்ற அமைப்புகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த அனுச நட்சத்திரக்காரர்கள் சாதகத்தாரையாக வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தோட மரம் எருக்கு, வெள்ளை இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த செடியை வணங்குவதும் இதை ஆலயங்களில் வைத்து வளர்ப்பதும் நம்ம பாக்கெட்டில் நேமினேஷன் பண்ணி வச்சுக்கிறதும் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு. அது மாதிரி எப்பவுமே நாம பிறந்த நட்சத்திரம் நமக்கு சூன்யம் அப்படின்ற அமைப்புப்படி நம்மளோட ஜென்ம நட்சத்திரம் அனுசம், அனுசன்மம், உத்திரட்டாதி, திரிசன்மம், பூசம் இந்த 3 நட்சத்திரங்களும் எந்த ஒரு சுப விஷயங்களும் செய்வதற்கு தகுந்த நட்சத்திரங்களாக இருக்காது. இதைத்தான் திருமண பொருத்தை பார்க்கும்போது நம்மளோட நட்சத்திரத்துல நமக்கு முகூர்த்தம் வைக்க மாட்டாங்க. அப்ப இதை விலக்குவது நல்லது. அதற்கு அடுத்தபடியாக 2வதாக வரக்கூடியது சம்பத்து தாரை. இதோட அதிபதி புதன். அறிவு சார்ந்த அத்தனை விஷயங்களும், புதுசா துவங்கக்கூடிய அத்தனை விஷயங்களும், சுப விஷயங்களும் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய சம்பத்து தாரை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல செய்யலாம். அப்ப நம்மளோட நட்சத்திரத்துக்கு 2, 11, 20 வரக்கூடிய நட்சத்திரங்கள் கேட்டை, ரேவதி, ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு அறிவுசார் விஷயங்களையும் நாம் செய்யலாம். அடுத்து 3வது விபத்து தாரை. இதோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராகு. நெடுந்தூர பயணங்கள், சுப விஷயங்கள், எந்த ஒரு சுப விஷயங்களும் செய்வதற்கு இது தகுந்த நட்சத்திரம் கிடையாது. விபத்து தாரையின் அடிப்படையில 3, 12, 21 வரக்கூடிய மூலம், அஸ்வினி, மகம் வரக்கூடிய நட்சத்திர நாட்களில் அனுசம் நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு சுப விஷயங்களையும் செய்யாமல் இருப்பது நல்லது. அடுத்து சேமத்தாரை. இதோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா குரு. இயற்கை சுபரான குரு. இவரோட நட்சத்திரத்தாரை வரக்கூடிய நாட்கள்ல சுப விஷயங்கள் அத்தனையும் செய்யலாம். திருமணம் செய்யலாம், சீமந்தம் செய்யலாம், வளைகாப்பு வைக்கலாம், குழந்தைகளை தொட்டில் விடலாம், சாப்பாடு இது பண்ணலாம், முதலாக கல்விக்கூடங்களில் சேர்க்கலாம், புதிய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், புதிய வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம், வண்டி வாகனங்களை வாங்கலாம், நெடுந்தூர பயணங்கள், ஆன்மீக யாத்திரை இந்த மாதிரி அமைப்புகள்லாம் போகலாம். அப்ப அந்த சேமதாரையாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் 4, 13, 22 வரக்கூடிய பூராடம், பரணி, பூரம் இந்த நட்சத்திர நாட்கள்ல அனைத்து சுப விஷயங்களையும் செய்யலாம். அடுத்து பிரத்யேகத்தாரை. இதோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா கேத்து. நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு 5, 14, 23 வரக்கூடிய உத்திராடம், கிருத்திகை, உத்திரம் வரக்கூடிய நட்சத்திர நாட்கள்ல ஆன்மீக வழிபாடு, குருமார்களின் ஆசி வாங்குறது, மந்திர தீட்சை பெறுவது, குலதெய்வ வழிபாடுகள் செய்வது, ஆன்மீக யாத்திரை செய்வதற்கு மட்டுமே இந்த பிரத்யேகத்தாரை நட்சத்திரங்கள் பயன்படும். மற்ற எந்த ஒரு விஷயங்களும் பயன்படாது. ஆகையினால் சுப விஷயங்களை இந்த நட்சத்திர நாட்கள்ல செய்யக்கூடாது. அதற்கு அடுத்தபடியாக சாதகத்தாரை. இதோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சந்திரன். நம்மளோட அதாவது அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு 6, 15, 24 வரக்கூடிய திருவோணம், ரோகிணி, அஸ்தம் வரக்கூடிய நட்சத்திர நாட்கள்ல அனைத்து சுப விஷயங்களையும் செய்யலாம். நமக்கு சாதகமாக ஆக்கி கொள்ளக்கூடிய தொழில் தொடங்குறதாக இருந்தாலும் சரி, இடம்பொருள், வீடு, வாகனம், வண்டி அமைப்பு அத்தனை விஷயங்களும் செய்யலாம் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல. அடுத்து வதைத்தாரை. இதோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சனி. அப்ப சனியின் நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு சுப விஷயங்களையும் விளக்குவது நல்லது. ரெகுலரா நாம என்ன பண்றோமோ அதை மட்டும் பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு. அப்போ அந்த 7, 16, 25 வரக்கூடிய அவிட்டம், மிருகசிரிஷம், சித்திரை வரக்கூடிய நட்சத்திர நாட்கள்ல சுப விஷயங்களை விளக்குவது நல்லது. இல்லைன்னா அந்த சுப விஷயங்களை முடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிரும். தடை, தாமதங்கள், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த வதை நட்சத்திர நாட்கள் செய்யும் அப்படின்ற அமைப்புல சுப விஷயங்களை விளக்குவது நல்லது. அடுத்து மைத்ரேய தாரை.
மைத்திரை தாரை அமைப்புல சுக்கிரனோட அமைப்பு. சுக்கிரன் இயற்கை சுவர். வீடு வண்டி வாகனம், புதுசா பெண் பார்க்க போறது, மாப்பிள்ளை பார்க்க போறது, நிச்சயதார்த்தம் செய்யறது, திருமண அமைப்பு செய்யறது, குழந்தைகளை பள்ளிக்கூடத்துல சேர்க்கறது, புதுசா வண்டி வாகனங்களை இது பண்றது, வாகனங்கள் வாடகைக்கு விடுறது, தொழில் தொடங்குறது, தொழிலை அடுத்து பிரான்ச் ஓப்பன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சொகுசான வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை அத்தனையும் வாங்குவது இந்த மைத்திரை தாரை வரக்கூடிய சுக்கிரனோட அமைப்புல 8, 17, 26 வரக்கூடிய சதயம், திருவாதிரை, சுவாதி. குறிப்பா நம்மளோட நட்சத்திரத்துக்கு கடைசியா வரக்கூடிய 26, 27 2 நட்சத்திரமே நல்ல அமைப்புல தான் இருக்கும். அதுல நம்ம எப்பவுமே பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை டேட்டா நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா அந்த மாதிரி அமைப்புல பயன்படுத்திக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக வந்து அதிமைத்திரை தாரை. இதோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா செவ்வாய், பூமிக்காரகன் செவ்வாய். நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு 9, 18, 27 வரக்கூடிய பூரட்டாதி, புனர்பூஷம், சுவாதி இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல வீடு, வண்டி வாகனங்கள், இடம்பொருள் வாங்குறது, கிரயம் பண்றது, திருமண அமைப்புகளை செய்யறது, சுபபோகம் அனுபவிக்கிறது, தாம்பத்தியம், கர்ப்பதானம் பண்றது, அதாவது டெஸ்ட் பேபிக்கு முயற்சி பண்றது, கிரகப்பிரவேசம் செய்யறது, பூமி மனம் வாங்குறது, வீடு சொத்துக்களை பிரிச்சு நமக்கு உள்ள பாகம் பிரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த செவ்வாயோட அமைப்புகளை செய்யறது, மருத்துவம் பார்க்கறது, சிசேரிங் பண்ணக்கூடிய அமைப்புகள், இதெல்லாம் இந்த அதிமைத்திரை தாரை வரக்கூடிய நட்சத்திர நாட்கள்ல செய்யலாம். அந்த அதிமைத்திரை நட்சத்திர நாட்கள் என்னன்னு பார்த்தோம்னா பூரட்டாதி, புனர்பூஷம், சுவாதி. அப்ப இதை சரியா பயன்படுத்திக்கங்க. வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.